விவாகரத்தும் இதே மாதிரி தான் இருக்கும். லவ் மேரேஜ் மாதிரி தான். நான் கட்டினேன் இவ்வளோ தான் கட்டுவேன், அப்புறம் வெட்டினேன் இவ்வளோ தான் வெட்டி விடுவேன். இதெல்லாம் ஒரே மனப்பக்குவம் தான். இதில் நடுவில் ஏதாவது ஒன்று வேறு கிராஸ் ஆகும். அதனால தான் இவன் இதை வேணான்றான், அந்த அம்மாவோ ஐயாவோ. நான் என்ன சொல்கிறேன், மறு இடத்துல போய் இதே பிரச்சனை வரும். ஆரம்பத்தில் தெரியாது, போ தெரியும். எவ்வளோ நம்ம செய்கை நம்ம திரும்பி பார்த்தாலே நமக்கே ஒரு விந்தையாக இருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னே என்னான பிரச்சனைகள்லாம் திரும்பி பார்த்தா ஏன் நம்ம அப்படி பண்ணிடக்கூடாதுன்னு நினைப்போம். நான் தான் சொல்கிறேன், செகண்ட் ஹாஃபில் ஃபெயில் ஆனீங்கன்னா, மனைவி மக்களோடு உங்கள் வாழ்க்கையை தோத்துச்சுன்னா, பேரம்பேத்தி அடுத்த உறவு முறைகள்லாம் கட்டாயம் தோல்வி தான். எவன் ஜபம் பண்ணாலும் நீங்கள் தனியாக தான் ஜபம் பண்ணிக்கணும். போய் உங்களுக்கு ஒரு கூட்டில் நீங்கள் வாழ தெரியலன்னா சபையில் வாழ முடியாது, சமுதாயத்தில் வாழ முடியாது. ரொம்ப கஷ்டமாயிடும் வாழ்க்கை. அதான் அன்பு தான் சகலத்தையும் தாங்கும்னு வேதம் சொல்லுது. இந்த அன்பு தாங்குச்சுன்னா இது விவாகரத்துக்கு போகாது, விரிசல் ஆகாது. தாங்கிட்டு தான் அவனும் சகிக்கணும். திருமணம் ஆனவர்களாக இருந்தாலும் சரி, ஆக போகிறவங்களாக இருந்தாலும் சரி, இது தெரிஞ்சுக்கணும். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகிக்கும், விசுவாசிக்கும். அதுக்கு இருமாப்பு கிடையாது. ஆஸ் நோ ஈகோ. அந்த மாதிரி அதுதான் உண்மையான அன்பு. இந்த 14ஆம் தேதி கொண்டாடி ஊரே திசை திருப்பதி பிசாசு. லவர்ஸ் டேன்னு. இது அன்றைக்கி மட்டும் இல்லை, நமக்கு சகிக்கணும் ஃபஸ்ட்டு. நாட் ஓன்லி ஃபார் சென்ஸ், ஃபார் நான்சென்ஸ் ஆல்சோ. பார்ட்னர்ஸ் ஆர் நாட் ஓன்லி மென்ட் ஃபார் சென்ஸ், ஆல்சோ ஆஸ் வெல் ஃபார் நான்சென்ஸ் டூ. ஃபார் நான்சென்ஸ் ஆஸ் வெல். கொஞ்சம் டைம் கொடுத்து பார்ப்போம். என் வாழ்க்கையே போகுது, என் இளமை போகுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்கன்னா போனால் அந்த டைம் அங்கே டிலே ஆகிடும். நிறைய உதாரணங்கள், நிறைய சாட்சிகள் சொல்லலாம். யோபனுடைய மனைவி பாருங்கள், கடைசி வரைக்கும் அந்த அம்மாவை பூமியில் கர்த்தர் வச்சுருந்தார். தேவனை தூஷித்து ஜீவனை விடுச்சு அந்த அம்மா. ஏன் அந்த அம்மாவை பூமியில் வச்சுருந்தார் கர்த்தர்? அந்த அம்மா மூலியமாக தான் வம்சம் பெருகணும். அந்த அம்மா மூலியமாக தான் மறுபடியும் பிள்ளை செல்வங்கள் பூமியில் வரணும் யோபுக்கு. அதுக்காக தான் வச்சுருந்தார். பிரியமே ரூபவதியே, தெரிந்து கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கையை சாதாரணமாக ஜனங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து இணைக்கலை. இணைச்சதை உடச்சிக்காதீங்க. விசுவாசிகள் சொல்கிறேன். அவிசுவாசிக்கு ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரத்துக்கு குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம். இங்கே விசுவாசிக்கு குடும்பமே பிரச்சனையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் நான்.